இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனக்கவலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்கும் நெறைய நல்லது செஞ்சிருப்போம். ஆனா, நமக்கு எந்த நல்லதும் நடக்கலையே! அதாவது செஞ்சவங்க மூலமாவோ, இல்ல மத்தவங்க மூலமாவோ ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கவலைப்படுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தென்னை மரம் இருக்கு பார்த்தீங்களா? தென்னை மரத்த நம்ம வளர்க்கணும் அப்படின்னா, தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்துவோம். தென்னை மரமோ இருந்தாலும் சரி, வேற எந்த மரமா இருந்தாலும் சரி, தண்ணி நம்ம ஊத்துறப்போ எப்படி ஊத்துவோம்? அதோட வேர் பகுதிக்கு தான் தண்ணி ஊத்துவோம். ஆனா, அந்த தென்னை மரம் அத நமக்கு வேர் பகுதி வழியா திருப்பி தர்றது கிடையாது. பல நாட்கள் எடுத்துக்கொண்டு ஓங்கி வளர்ந்து உச்சியில காய்க்கிற இளநீர் மூலமா தான் அந்த தண்ணிய நமக்கு திருப்பி தருது. அதுவும் நாம ஊத்துற தண்ணி உப்பு தண்ணீரா இருந்தாலும் சரி, கழிவு தண்ணீரா இருந்தாலும் சரி, அது நமக்கு திருப்பி தரும்போது இனிப்பாக தான் அந்த தண்ணீர திருப்பி தருது. அதுபோல தாங்க நம்ம செஞ்ச உதவியும், செய்த நபர்கிட்ட இருந்து தான் அது திருப்பி வரணும்னு கிடையாது. செஞ்ச உடனேயே திருப்பி கிடைக்கணும்னு கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அந்த உதவி திருப்பி கிடைக்கும். 1 மடங்காக அல்ல, 2 மடங்கா, பல மடங்கா, 100 மடங்கா திருப்பி நமக்கு கிடைக்கும். அதுவும் செஞ்சவங்க மூலமா தான் அப்படின்னு இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா, இல்ல தெரியாத ஒருத்தர் மூலமா கூட அந்த உதவி நமக்கு திரும்ப கிடைக்கும். எப்போதும் நாம நல்லவங்களா தான் இருக்கோம். எல்லாருக்கும் நல்லது தான் செய்றோம். ஆனா, நமக்கு நல்லது எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம செஞ்ச நல்லது எதுவும் நமக்கு திருப்பி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கிடைக்கிறப்போ பல மடங்கா கிடைக்கும்.